பன்றித்தலையோடு காட்சி கொடுத்தார். இன்றைக்கும் இந்த மட்டுவில் பன்றித்தலைச்சி அம்பாளுடைய ஆலயத்தில் மூலஸ்தானத்திற்கு பின்னாக திங்கள் பொங்கல் ஒரு மகிழ்ச்சியான பொங்கல். எல்லோரும் மகிழ்ச்சியோடு வந்து பொங்கல் பொங்கி மழை பரவி வழிபாடு செய்வார்கள். நாங்களாக அம்பாளை பூசித்து என்ன மாட்டேங்க என்னென்ன செய்யறீங்க? எல்லாம் அம்மனுக்கு படைச்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வீட்டை போகணுமே. நம்ம இது கத்திரிக்காய் இங்கே வாங்கினா வீட்டு கொண்டு நீங்களும் இங்கே மட்டும் இங்கே வாங்க. என்ன ஐயா இந்த இடத்துல வந்து நீங்க வட்டக்கட்சியிலே தங்கி இருந்த இடங்கள் எல்லாம் கண்ணகிக்கு அக்காலத்திலே கோயில் அமைத்து வழிபாடு செய்ய தொடங்கினார்கள். அப்படியான கோயில்களிலே ஒன்றாக விளங்குவதுதான் இந்த மட்டுவில். இந்த பார்க்கிங்களும் சந்தோஷமாக இவ்வளோ கணம் வந்து இவ்வளவு கஷ்டங்கள் துக்கங்களுக்கு மீண்டும் இவ்வளோ கூட்டத்தில் பார்க்க மனநிலையும் எனக்கு சந்தோஷம் இருக்குது. இந்த இது வந்து தொடர்ந்து பெற வேணும். அம்மன் கருளால் எல்லாரும் நல்லா இருக்கணும். இல்லைங்க நெருப்பு கூட்டிட்டு போல வடைக்கு. உறவுகளே வணக்கம். இப்போ நான் அன்றைக்கிடம் வந்து யாழ்ப்பாணம் பார்த்தாலும் தெரியும் மட்டுவில் பன்றித்தலைச்சி அம்மன் கோயில் தான் வந்தேன். இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பங்குனி திங்கள் 5ஆவது திங்கள் இறுதி நாள். இன்றைக்கு பார்க்க போகிறோம் என்ன மாதிரி பொங்கல் எல்லாம் நடைபெறுகிறது, என்ன நிகழ்வுகள் எல்லாம் இங்கே நடைபெறும் சொல்லி பார்க்க போகிறோம். இன்றைக்கு பங்குனி திங்கள் நாளில் நடக்கிற கடைசி நாளில் வந்து பார்ப்போம். இந்த நிகழ்வு எல்லாம் இப்போ தான் சாதன் விஜய் நீங்கள் வாருங்க சொன்ன எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. வாங்க இந்த காணொலிக்குள்ள போ. இன்றைக்கு நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறோம் பாருங்கள். இந்த மரத்துக்களை நிறைய மக்கள் வந்து பொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், இதுக்கு தாண்டி வாகனங்கள் போகலாது. பார்த்திங்க சொன்னால் ஏராளமான மக்கள் இறுதி நாளில் வந்து இன்றைய பங்குனி திங்கள் கடைசி நாளில் வந்து ஏராளமான மக்கள் இந்த இடத்துல பொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுனா வெயில் கொளுத்துது வந்து பார்க்க. மற்றபடி போன அதிகால் வந்து நல்ல மழை பெய்யுது. இன்றைக்கு வந்து வெயில் கொளுத்துது பாருங்கள். இந்த பக்கம் வந்து பொங்கல் நடைபெற்று கொண்டிருக்குது. மட்டுவில் பன்றித்தலைச்சி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம் பாருங்கள். நேற்றைய தினம் கும்பாசகம் பார்த்தோம். இன்றைக்கு பங்குனி திங்கள் இறுதி நாள் 5ஆவது திங்களில் வந்து இன்றைய நிகழ்வுகள் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், இன்றைக்கு வந்து ஏராளமான மக்கள் இந்த இடத்துல கோயிலுக்கு வந்திருக்கிறார்கள். பொங்கல் செய்கிறது கும்பிட்றன்னு சொல்லி எல்லாமே வந்து பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாருங்க, கற்பூர ஜட்டி எத்தனை இருக்குன்னு சொல்லி பாருங்க. பாருங்க, இந்த இடத்துல வந்து பொங்கல் செய்து நிறைய பேர் வந்து பொங்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள். பொங்கல் வந்து
அந்த இடத்துல எல்லாம் பொங்கி வச்சு பாருங்கள். இன்னும் வந்து நிறைய வந்து கொண்டிருக்குமே சொன்னால் நிறைய கோயிலை சுற்றி எத்தனையோ மக்கள் வந்து பொங்கி கொண்டிருக்கிறார்கள். மண்ணுலகும் வாழ மறைவாழ பான்மைதரு செய்யதமிழ் பார்மிசை விளங்க ஞானமத ஐந்துகர மூன்று வெளி நால்வாய் ஆனை முகனைப் பெறவி அஞ்சலி செய்து வேளமுகத்து விநாயகனைத் தொழ வாழ்வு மிகுத்து வரும் என்று பிள்ளையாரை பெற்றெடுத்த அந்த உமையாக விளங்குகின்ற அம்பிகையினுடைய ஒரு அம்சமாக விளங்குபவள் கண்ணகித்தாய். கடந்த காலங்களிலே பாண்டிய சோழ நாட்டிலே இந்த கண்ணகித்தாயார் பிறந்து சேர நாட்டிலே வாழ்ந்து பாண்டிய நாட்டிலே பாண்டிய மன்னரிடத்திலே நீதி கேட்ட தாய் இந்த கண்ணகித்தாய். கண்ணகித்தாய் தன்னுடைய ஒற்றக்கால் சிலம்பை கொண்டு சென்று பாண்டிய மன்னனிடத்திலே என் கணவன் கோவலன் கல்வனாக என்று சிலம்பேந்திய கையோடு நின்று நீதி கேட்டால் பாருங்கள், இது வந்து அரிச்சனை பட்டிச்சீட்டு கொடுக்குற இடம். அரிச்சனை பட்டிச்சீட்டு கொடுக்குற இடம். பாருங்க, அவ்வளோ மக்கள் இந்த இடத்துல வந்து கோயிலுக்குள்ள அவ்வளோ மக்கள் போய்கொண்டிருக்கார்கள், வந்து கொண்டு இருக்கின்றார்கள். பாருங்க, பாண்டிய மன்னன் நானே கல்வன் என்று விழுந்து இறந்து விட்டான். அவ்வளவு தூரம் தன்னுடைய கணவனை கற்பை நிலைநாட்டிய தாய் கண்ணகித்தாய். கற்பு கரசி என்று இன்று வரை போற்றப்படுகின்றதாய் கண்ணகித்தாயாக இருக்கிறாள். அப்படியாக கோபத்தோடு பாண்டிய நாட்டிலே போய் நீதி கேட்டு வென்ற தாய் தீயவர்கள் இருக்கக்கூடாது என்று தீயவர்களை அழிக்குமாறு அக்கினிக்கு கட்டளையிட்டார். பார்ப்போர், அறவோர், பசு, பத்தினி, பெண்டிர், மூத்தோர், குளவி என்னும் இவரை கைவிட்டு தீத்திருத்தார் பக்கமே போக என்று அக்கினிக்கு கட்டளையிட்டால் தன்னுடைய ஒரு முலையை பிடுங்கி எறிஞ்சு இந்த மதுரையிலே தீயவர்கள் இருக்கக்கூடாது என்று அழித்தாள். உண்மையிலே தீயவர்கள் அழியத்தான் வேண்டும், நல்லவர்கள் வாழத்தான் வேண்டும். மன்னுகதில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போய் அகல என்று சேந்தனார் கூட திருப்பல்லாண்டிலே பாடியதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக நீதியை நிலைநாட்டி அந்த கண்ணகிக்கு சேரன் செங்குட்டுவன் பெரிய விழா எடுத்து கொண்டான். விழா எடுத்த காலத்திலே இலங்கை நாட்டிலே இருந்து சிங்கள பௌத்த மன்னன் கஜபாகு மன்னன் இந்தியாவுக்கு போயிருந்தார். அங்கே கண்ணகியினுடைய பெருமைகளை அறிந்து சிறப்பை அறிந்து வருகின்ற பொழுது கண்ணகி என்னுடைய சிலையை ஒரு சந்தனக்கட்டையிலே வடிவமைத்து சிலம்போடு இலங்கைக்கு வந்தார். இலங்கையிலே வந்து எம்புகோள துறைமுகம் அன்று மாதகளுக்கு அருகிலே இருக்கிறது. அந்த சம்பில்துறை துறைமுகத்திலே இறங்கி நடந்து தென்னிலங்கை வரை கஜபாகு மன்னன் பல அடியார்களோடு சென்று கொண்டான், பரிவாரங்களோடு சென்று கொண்டான். அவன் தங்கியிருந்த இடங்களெல்லாம் கண்ணகிக்கு அக்காலத்திலே கோயில் அமைத்து வழிபாடு செய்ய தொடங்கினார்கள். அப்படியான கோயில்களிலே ஒன்றாக விளங்குவதுதான் இந்த மட்டுவில்
பன்றித்தலச்சி கண்ணகி அம்பாளுடைய ஆலயம். இது பன்றித்தலச்சி என்று பெருமையோடு பேசப்படுகிறது. ஏனென்றால் ஒரு காலத்திலே அம்பாள் பன்றித்தலையோடு காட்சி கொடுத்தாள். இன்றைக்கும் இந்த மட்டுவில் பன்றித்தலச்சி அம்பாளுடைய ஆலயத்தில் மூலஸ்தானத்திற்கு பின்னாக மூர்த்தியாக வராகி என்று அங்கே குதிரை முகம் பன்றி முகத்தோடு அந்த அம்பாள் காட்சி தருவதை நாங்கள் பார்க்கிறோம். பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சவாணி வஞ்சர் உயிரவி ஒன்னும் உயர் சண்டி காளி ஒளிருங்கலா செய்ரவி மண்டலி மாலினி சூலி வராகி என்று அபிராமிப்பட்டர் அம்பாளுடைய நாமங்களை பாடுகிற காலத்திலே இந்த வராகித்தாயையும் பாடுகிற சிறப்பை பார்க்கிறோம். அத்தகு கண்ணகி தாய்க்கு பங்குனி மாதம் என்றால் பெருவிழா நடைபெறும். இந்த ஆலயத்திலே வந்து பொங்கல் பொங்கி மடை பரவி வழிபாடு செய்யாதவர்கள் இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த பங்குனி மாத வெயில் காலத்திலே பல பேருடைய உடல் நோய் உள்ளத்து நோயை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த மட்டுவில் பன்றித்தலச்சி கண்ணகி அம்பாளுக்கு இருக்கின்ற தனியான ஒரு சிறப்பு. இந்த ஆலயத்திலே நேற்றைய தினம் ஞாயிறு வாரத்திலே மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற்று இப்பொழுது புது பொலிவோடு ஆலயம் காட்சி தருகிறது. அன்பர்களே, அடியார்களே, உங்களை பார்த்து நான் அன்பாக வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்படியான தமிழர்களுடைய சைவர்களுடைய வரலாற்று பொக்கிஷமான இந்த ஆலயங்களை வளர்ப்பதும் பராமரிப்பதும் எங்கள் ஒவ்வொருவருடைய கடமை. இது எங்களுடைய முதுமையை எங்களுடைய வரலாற்றை பறைசாற்றி கொள்ளுகின்ற ஒரு ஆலயம் என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. ஆக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பந்தல்களை வந்து பொங்கல் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்குது பாருங்கள். அமளியார் சக்கரை பொங்கல் எல்லாமே இன்றைய தினம் பாப்போம் என்ன நடக்குதுன்னு. கஞ்சி ஆகுமா குலசாதம் எங்க எந்த இடம் என்ன அஜுவேலியா? சரி, பாருங்க இந்த இடம் வந்து அமிர்த மணியா பொங்கல் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கு. பார்த்துன்னு சொன்னால் இந்த பக்கத்துலேயே வந்து பொங்கல் செய்கிறதே பார்க்கக்கூடிய இருக்குது பாருங்கள். இங்கே புலாம்பு கொதிச்சு கொண்டிருக்கீங்க. உங்களுடைய உழைப்பிலே ஒரு 10% உழைப்பை இந்த ஆலயத்தினுடைய திருப்பணிக்காக வருகின்ற காலத்திலே கொண்டு வந்து நேரடியாக நீங்கள் கொடுத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த ஆலயத்திலே இன்னமும் பல திருப்பணிகள் செய்ய வேண்டி இருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு வர முடியாதவர்கள் ஒரு முறையாவது நீங்கள் வரலாம். எந்த திங்களிலும் வருடம் முழுவதும் இருக்கின்ற 51 திங்களிலும் இங்கே வழிபாடுகள்தான் சிறப்பாக நடைபெற்றுக் கொள்ளும். அத்தகைய வழிபாட்டிலே கலந்து கொள்ளுங்கள். கண்ணகி அம்பாளுடைய பேரருளை நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். அவ்வாறு வரலாற்று சிறப்போடு மிக்க இந்த கண்ணகி அம்பாளுடைய ஆலயத்திலே நடைபெறுகின்ற பங்குனி திங்கள் பொங்கல் ஒரு மகிழ்ச்சியான பொங்கல். எல்லோரும் மகிழ்ச்சியோடு வந்து பொங்கல் பொங்கி மடை பரவி வழிபாடு செய்வார்கள். தாங்களாக அம்பாளை பூசித்து தேவாரம் பாடி திருவாசகம் பாடி வழிபாடு ஆற்றிக்கொள்ளுகின்ற ஒரு சிறந்த ஆலயமாக இருக்கிறது. எத்தனை அன்பர்கள் இப்பொழுதும் வீதிகளிலே இருந்து அபிராமி எந்தாதி பாடல்களை பாராயணம் பண்ணிக்கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். அம்பாளுக்கு பார்க்காவடி சுமந்து இங்கே வீதிகளிலே பல இடங்களிலும் இருந்து பல அடியார்கள் நடந்து வந்து வழிபாடு ஆற்றுகிறார். இன்னமும் பொங்கல் பானையோடும் அரிசியோடும் நடந்து ஆலயத்திற்கு வந்து பொங்கல் பொங்கி வழிபாடு ஆற்றுகிற சிறப்பை பார்க்க நம்மவர்கள் தல யாத்திரை செய்தார். எப்படி சம்பந்தர் அப்பர் சுந்தரர் போன்றவர்கள் ஆலயமாக நடந்து சென்று பாத யாத்திரையாக வழிபட்டார்களோ அதை போல இன்றைக்கும்
நாலா திசையும் இருந்து நான் வருகிற பொழுது எல்லா வீதிகளையும் பார்த்தேன். பல அடியவர்கள் நடந்து வந்து வழிபாடு ஆற்றுகிறார். அதுதான் அந்த சிறப்பு. அது மட்டுமல்ல, இங்கே அம்பாளை வழிபடுவது மட்டுமல்ல, அம்பாளுடைய அடியார்களை வழிபாடு செய்கிறார். உண்மையிலே வேறு எந்த ஆலயத்திற்கும் காண முடியாத அளவிற்கு ஆலயத்தினுடைய வீதிகளிலே ஏராளமான தண்ணீர் பந்தல்கள் அமைத்து இங்கே தாக சாந்தி செய்கிறார். 63 நாயன்மார்களிலே அப்பூதியடிகள் எப்படி திருநாவுக்கரச தண்ணீர் பந்தல் அமைத்து தாக சாந்தி செய்கிறாரோ அதை போலே இந்த ஆலய சூழல் மட்டுமல்ல, ஆலயத்திற்கு வருகின்ற வீதிகள் புத்தூரில் இருந்து சாவகச்சேரி, நுணாவில் என்று பல இடங்களிலே எல்லாம் தண்ணீர் பந்தல் அமைத்து குளிர்பானங்களை எல்லாம் சிறப்பாக வழங்கி கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, இங்கே மடங்கள் குறைவாக சிறிதாக இருந்தாலும் பல இடங்களிலும் பல அடியார்கள் தங்கள் தங்கள் வசதிக்கு ஏற்ற வகையிலே சமைத்து அடியார்களுக்கு அன்னம் பாலித்துக் கொள்ளுகிறார். காலை வேளையிலே இந்த அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றுக் கொள்வதையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் கூட இந்த வழிபாடுகளிலே இணைந்து கொள்ளுங்கள். கண்ணகி அம்பாள் மகிமை மிக்க அம்பாளாக இருக்கிறாள், பேசும் தெய்வமாக இருக்கிறாள், வேண்டுவார் வேண்டும் வரங்களை கொடுக்கின்ற தாயாக இருக்கிறாள். அந்த அம்பாளுடைய ஆலயத்திலே நாங்களும் நேற்றைய தினம் வந்தோம், கடந்த திங்கள் வாரம் வந்தோம், இன்றைக்கும் வந்து வழிபாடு செய்கிறோம் என்றால் அம்பாளுடைய கருணையை பெறுகின்ற அருமையான ஒரு நாள். இதுவரை நீங்கள் திங்கட்கிழமைகளிலே வராவிட்டால் வருகின்ற நாளைய வருடப்பிறப்பு காலத்திலே கூட இங்கே வருகை தரலாம். ஏனென்றால் இந்த வருடப்பிறப்பில் அன்று கூட ஒரு சிறப்பு இருக்கிறது. மருத்து நீர் தேய்த்து முழுகுவது மட்டுமல்ல, இந்த ஆலயத்தினுடைய தீர்த்த கேணியிலும் வந்து முழுகி தங்களுடைய துயரங்களை தீர்த்து வழிபாடு செய்கிற ஒரு சிறப்பு இந்த ஆலயத்திற்கு தனித்துவமானதாக இருக்கிறது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற 3 விருட்சங்களும் சிறப்பாக அமைந்திருக்கின்ற ஒரு வரலாற்று பெருமைமிக்க ஆலயம் மட்டுவில் பன்றித்தலச்சி கண்ணகி அம்பாளுடைய ஆலயம். அது மட்டுமல்ல, இங்கே கண்ணகி அம்பாளோடு மனோன்மணி அம்பாளும் உடனிருந்து அருள் பாலிக்கிறாள். மனோன்மணி அம்பாள் மனம் நினைப்பது போலே அருள் புரியக்கூடிய ஆற்றல் அந்த மனோன்மணி தாயாருக்கு இருக்கிறது. எந்த சிவனாலயத்திலும் மனோன்மணி அம்பாளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அப்படியான மனோன்மணி அம்பாளுக்கு இந்த ஆலயத்தில் கொடியேற்ற உற்சவம் கூட சிறப்பாக நடைபெற்றுக் கொள்ளுகிறது. வாருங்கள், கண்ணகி தாயினுடைய ஆலயத்திலே வந்து வழிபாடு ஆற்றி நீங்களும் பயன்பெறுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். சைவ புலவர் கந்த சத்யதாசன் அவர்கள் சொல்ல வேண்டும். நடைபெற்று கொண்டிருக்குது பாருங்கள். பக்கத்தில் வந்து தீர்த்த கேணியும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி ஏராளமான மக்கள் வந்து குளிக்கிறது மற்றது அது பொங்கல் செய்கிறேன் சொல்லி எல்லாம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே பாருங்கள். பாருங்கள், பொங்கல் எல்லாம் வந்து அமைதியாக நடைபெற்று கொண்டிருக்குது. அம்மா வந்து அந்த பொங்கலுக்கு அரிசி போடுறா. முன்னோர்களோட பராமரித்து அப்படியே காப்பாற்றி கொண்டு வரீங்க. அம்மா இந்த இடம் ஊரல் ஊரல்லேருந்து இப்போ பொங்கல் பொங்குறீங்க. நேற்று இல்லாட்டி சும்மா வந்து அம்மனுக்காக பொங்குறீங்களா? பொங்குறீங்க. சரியம்மா. கடைசி திங்களா இல்லாட்டி இந்த மாதிரி இல்லாட்டி நீங்கள் உங்களோட திங்கள் எது வசதியாக அதை கேட்டம்மா அப்படியா பங்குனி திங்கள் வந்து பொங்குவீங்க? என்ன வெண்டை கடைசி பங்குனி திங்களுக்கு வந்துருக்குறீங்க. என்ன சக்கரை பொங்கலோ? சரி, அதோட அது மட்டுமா? சரி, செய்யுங்க சந்தோஷமா.
பாருங்கள் வந்து கோயிலை சுற்றி வந்து நடைபெற்று கொண்டிருக்கிற பொங்கல். நம்ம அதுக்காக நடந்து போகிறோம் நம்மவா. மோதம் பொரிச்ச மோதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உருண்டுருக்கீங்க. மோதம் பிடிச்சிக்கொள். பார்த்தீங்கன்னா கோயிலில் மேற்கு திசையெல்லாம் வந்து நிற்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி வந்து நிறைய பொங்கல்கள் அவியல்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கு. சிரிச்சா போச்சு. என்னம்மா இந்த பொங்கல் நிகழ்வு நடக்குது? இன்றைக்கி கடைசிக்கு அஞ்சாவது திங்கள் நாங்கள் கொல்லங்காட்டிலேருந்து வந்து பொங்குறதுக்கு குடும்பமாக வந்திருக்கீங்களா இல்லை கொஞ்சம் பேர் சேர்ந்து வந்தாங்க பஸ் பிடிச்சி. எந்த இடத்துலேருந்து வாரீங்க? கொல்லங்காட்டியா? ஒவ்வொரு வருஷம் பொங்குறீங்களா இந்த வருஷம் தான்? இல்லை வாரம் நாங்கள் ஒரு வருஷம் பொங்கல். இந்த பொங்கல் என்னதுக்காக செய்யப்படுதுன்னு தெரியுங்க? அப்படியே பரம்பரையாக அப்படி வந்து என்னென்ன தான் தெரியும். அந்த இது சாம்பாரும் வெண்பொங்கலும் சக்கரை பொங்கல் எல்லாம் செய்கிறீங்க. மூன்று காலமேருந்து பின்னேரம் மட்டும் நினைப்பீங்களா இல்லை போயிடுவீங்களா? முடியாக போகிறோம். மத்தியானத்தில் போகிறோம். நான் வெளில வந்துட்டோம். மத்தியானத்தில் எல்லாம் பொங்கி கொடுத்துட்டு போயிடுவீங்க. ஐயா பாருங்க, குடும்பமாக வந்து பொங்கிடமா சக்கரை பொங்கல் கிளறணும் இல்லாடி அடி பிடிச்சிடும். இதுவும் குலசாதம் தானோ? வெள்ளை பொங்கல். அதே நீங்கள் எங்கே எந்த இடம்? கீரிமலை. நடக்கிற வயல். என்னம்மா இன்றைக்கு இந்த பொங்கல் நாளைய தினம் வருடம் நேற்றைய தினம் கும்பாபிஷேகம் பண்டிதலட்சுமி அம்மனுடைய மேலே பொங்கல்ன்றது ஒரு பண்டிதலட்சுமிக்கு வந்து வரலாறு உண்மையில் நினைத்தேன். நான் வந்திருக்க இடம் தென்னிப்பள்ளியிலிருந்து வரலாறு பற்றி. ஆனால் இதில் இந்த அம்மனுக்கும் பண்டிதலட்சுமி அம்மனுக்கும் எங்களோட கவனத்தை வயலுக்கும் தொடர்பு கண்டது இருக்குது. அது எனக்கு வடிவாக தெரியலை. ஆனால் இந்த பொங்கல் வந்து 5 திங்கள் 4 திங்கள் வரும். பங்களிப்பு 5ஆவது திங்கள். இன்றைக்கு மக்கள்னா எல்லாருமே ஒரு விருப்பத்தோடு அந்த பொங்கலை வந்து ஒரு விருப்பத்தோடையும் சந்தோஷமாக வந்து இதில் பொங்கி படைச்சி எதையுமே மிச்சமாக கொண்டு போகிறது எல்லாத்தையும் இங்கே இருக்கிறவை கொடுத்து திரும்பி போகணும்னு ஆசைப்பட்டு எல்லாம் செய்துருக்கோம்.
பட்டாபல சாரி பண்டிதராட்சி அம்மன்ட்ட வரலாறு தெரியாமல் நான் பெருசாக சொல்லி மற்றவே சங்கடப்படுத்தக்கூடாது. ஆனால் அந்த பொங்கல் வந்து ஒரு இந்த பார்க்கங்களும் சந்தோஷம். இவ்வளோ கணம் வந்து இவ்வளவு கஷ்டங்கள் சுத்தங்களுக்கு மீண்டு வந்து மீண்டும் இவ்வளோ கூட்டத்தை இதில் பார்க்க மனநிலையும் எனக்கு சந்தோஷம் இருக்குது. இந்த இது வந்து தொடர்ந்தும் பெற வேணும். அம்மன் அருளால் எல்லோரும் நல்லா இருக்கணும். இங்கே இருக்க மக்கள் மட்டும் இல்லை, உலகம் உள்ள பெரிய சண்டையும் பிரச்சனையும் வந்தவங்களுக்கு எங்கள் அம்மன் அருளில் எல்லாருமே நிம்மதியோடையும் கௌரவமாக வாழ வேணுமென்று நான் அம்மனை வேண்டி இந்த பொங்கல் மேலும் சிறக்க வேணும். அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக நடக்கணுமென்று அம்மனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. பார்த்துச்சுன்னா மிரக்கறி எல்லாம் அவிஞ்சு ஒன்று இருக்குது. இஞ்சால பார்த்து சொன்ன ஒரு இடத்துல பொங்கல், இஞ்சால வந்து பார்த்தோன்னா வடை பொறிஞ்சு ஒன்று இருக்குது. இதே பார்த்து சொன்னால் மோதக வந்து உள்ளுடன் எல்லாம் போட்டு அது நடந்து ஒன்று இருக்குது. இங்கால வந்து பார்த்து சொன்னால் அப்பளம் எல்லாம் பொரியுது. இந்த பக்கம் பார்த்து இணையலுக்காக வந்து இந்த இடத்துல வந்து பொங்குறாக்கள், மிரக்கறி வெட்டுறாக்கள் எல்லோரும் வந்து இதுக்கு பாருங்க. இந்த பக்கத்து சின்ன சின்ன பொங்கல் எல்லாம் வந்து நடந்து கொண்டு இருக்குது. உள்ள கொதிச்சுட்டு பொங்கி எல்லாம் உள்ள கொதிச்சுட்டீங்க. அப்படியே பார்த்து சொன்னால் கோயிலை சுற்றி பார்த்து கொண்டே போவோம். இந்த இடத்துல வந்து பொங்கல் செய்தெல்லாம் சாப்பிடின்னு இதெல்லாம் படைச்சிட்டு சாப்பிடின்னு அம்மனுக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கல் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. நெருப்பு கூட்டிட்டு போல வடைக்கு என்னம்மா நெருப்பு கூட்டிட்டு போடாங்க. புது புது பொங்கலுக்கு தான் இந்த அம்மா கோப்பாயிலேருந்து வந்து வாங்க. என்னம்மா என்னென்ன செய்யறீங்க? பொங்கி பால் கறி கத்தரிக்காய் மட்டும் பால் கறி வச்சு வடை சுட்டு சாமி படைக்க போகிறோம். எல்லாம் அம்மனுக்கு படைச்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வீட்டை போகணுமே. நம்ம இது கத்தரிக்காய் இங்கே வாங்கினா வீட்டுக்கு கொண்டு வந்தீங்களோ? இங்கே மட்டும் இங்கே வாங்கேன்னு இங்கே வாங்கி வெட்டி சமைச்சா தான் அது ஒரு மற்ற சரியாம்மா. தொடர்ந்து செய்யுங்க. வடை பிடிக்க கையில் வடை நீ பிடிக்கிறது கிடக்கு. பார்த்தா எல்லாம் பொங்கல் செய்து சாப்பிடுங்க. இப்போ தான் வந்து சிலர் எல்லாம் பொங்கல் செய்ய ஆயத்தம் பண்ணின்னு எனக்கு பாருங்க. அதில் வந்து அம்மாவுக்கு ஏழாதாக்கும் அதுக்காக கூட்டி கொண்டு போயின்னு பாருங்க.
இந்த இடத்த நிற்க தான் ஆசையாக இருக்குன்னு பாருங்க மர கூடல் அப்படியே இந்த மர கூடலுக்குள்ள எதுவுமே பொங்கல் செய்து சாப்பிட்றது ஒரு சந்தோஷம் ஒரு அற்புதம் அம்மன். பாருங்க மரக்கறி எல்லாம் வெட்டி எல்லாம் போட்டு எல்லாம் அவிஞ்சு வந்துருக்கு. மேன்படி இந்த எரித்தான் தருவினியோ தெரியல. ஓரளவுக்கு மக்கள் இங்கே கொஞ்சம் குறைவாக இருக்குது. பார்க்க இந்த வடக்கு பக்கம் பார்க்க கொஞ்சம் குறைவாக இருக்கு பாருங்க. பார்த்து சொன்னால் இந்த பழைய ஒரு ஓட்டை ஓடு இந்த இதுக்கு வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. பொங்கல் எல்லாருமே பாருங்கள் இந்த இடத்துல மோதம் அவிஞ்சிருந்து ஐயா இந்த இடத்துல வந்த நீங்கள் பட்டகட்சியிலே ஒவ்வொரு வருஷம் பொங்கல நீங்களா? ஒவ்வொரு வருஷம் பொங்கல நீங்களா? ஒரு பங்குடுத்தீங்களா? பாருங்க வந்து இந்த இழலுக்காக வெயில் கூடவா இருக்க இழலுக்காக வந்து ஒவ்வொரு இந்த மண்டபத்தில் இருக்கிறேன். வந்து கோயிலுக்கு நேர வந்து கிழக்கு பக்கம் வந்து பாருங்கள் வந்து பொங்கல் நடைபெற்று கொண்டு அதையும் வந்து பார்ப்போம், சுற்றி பார்ப்போம். இதில் பாருங்கள் இந்த இடத்துல வந்து விரல்லாம் தண்ணி எடுத்துருக்கீங்க. நம்ம இதில் வந்து நிலைக்காக வந்து நிறைய பேர் பொங்கி கொண்டிருக்கீங்க பாருங்கள். எதுவிதமான அந்த ஆலயத்தை போல இந்த ஒரு ஆலயமும் இல்லை. எடுத்து பாருங்க இந்த இடத்துல வந்து பொங்கல் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. எதுவுமே பார்க்க இந்த இடத்துல பிரசாதமாகிறதுக்கு கூட எல்லாருக்கும் கிடைக்கணும்.
நான் மேலான எடுத்து போடுங்க இது போட்டுருங்க இதுக்கு ஒருக்கா போட்டுருங்க ஆமா இதுல முடுக்கு பேசி விடணும் பாரத சாலையில் உறுதியாளர்களுக்கு